யாராவது கேள்வி கேட்கணுமா அவங்கள கேட்கலாம். இரண்டாம் உலகம் இன்னொரு உலகம் இன்னொரு உலகம். இரண்டாம் உலகம் அப்படின்னா இதுக்கு வந்து பேரலல் வேர்ல்டு மாதிரி இன்னொரு உலகம். ஏன்னா இன்னைக்கும் வந்து சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்க மட்டும் இல்லை, பல்லாயிரம் இடத்துல நம்மளுடைய இதை வந்து கண்டுபிடிக்க முடியுது. சயின்டிஸ்ட் கூட நம்புறாங்க நிறைய உலகங்கள் இருக்குன்னு. நம்ம அந்த அந்த விண்வெளியில நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு 1% 2% தான் இருக்கும். பாக்கியெல்லாம் நம்மளால இன்னும் என்னன்னே தெரியாத அதுதான் ஒரு கற்பனை கதை தான் இன்னொரு உலகம். இந்த கிரகவாசி எல்லாம் இந்த இன்னொரு உலகம் தானே சொன்னேன் தவிர இன்னொரு பிளானெட்னு சொன்னாதான் அது கிரகம்னா தான் அது வேற இதுவா. உலகம்னா இன்னொரு உலகம் தான். ஆரியா ஆனா வர ரெண்டு பேரும் அதே தான் வராங்க, அப்படியே தான் வராங்க வந்து. மற்றபடி நீங்க அந்த மாதிரி இல்லை. அதான் சொன்னீங்க இன்னொரு கிரகம்ன்றது வேற, அது வேற. பிளானட்ன்றது வேற, இன்னொரு உலகம்ன்றது வேற. இன்னொரு உலகத்துலயும் இவங்களே தான் இருக்காங்க. கேட்கல சார். இல்ல இன்னொரு உலகத்துல வாழ்ந்துங்கிற இன்னொரு உலகம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருந்து அவங்க இன்னொரு வேறுபட்டுதான் இருக்கணும். ஆக அவர்களுடைய குணாதிசயங்கள் எந்த வகையில இருக்கும், எப்படி பிரிச்சு காட்டுறீங்க? ஏன்னா ப்ரொடியூசர்கள் வந்து அது கஷ்டப்படும், இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால கேட்குறேன். இன்னொரு உலகத்தோட குணாதிசயங்கள் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ அதான் திருப்பி நான் சொன்னேன், சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சது வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை வந்து நீங்கள் விண்வெளியிலிருந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய கோஆர்டினேட்ஸ் போட்டிங்கன்னா நான் இந்த ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கணும். பட் நான் இங்கே மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் வந்து பல்லாயிரம் இடத்துல செதறி கிடக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் இங்கே மட்டும் இல்லை, வேற எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு கூட இருக்கு. மேபி அங்கே நான் இயக்குநர்கள் இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு வழிபோக்கனா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ குணாதிசயங்கள்ன்றது வந்து ரொம்ப வேறுபடுத்தி காமிக்க எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல அனுஷ்கா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஷூட்டிங்ஸ் பண்ணுறது. எப்படி கேர் எடுத்தாங்க, எப்படி அவங்க சிஸ்டர்னு சொல்ல மனசு? சிஸ்டர் வயசுல மூத்து வந்தானே, எதுவுமே இருக்கு. அங்க மட்டும் தான் பாத்தீங்களா? ரொம்ப பேக்வர்டா இருக்கீங்க. பொதுவா வந்து வெளியே பாடுறது வந்து இட்ஸ் நார்மல் திங். அது வந்து நான் வந்து கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. ஸோ என்னை வந்து இங்கே கப்பாக்கலாம் அங்கே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் நாட் திங். Chemistry is only movies. When you talk about chemistry, what script every dialogues work, and the timing work, then you call it a chemistry. What you call outside the relationship, you have a friendship, that's different. So you can't mix both of it. அனுஷ்கா, ஹைதராபாத் பிரியாணிக்கு அப்புறம் ஆரியா வீட்டு பிரியாணி ஃபேமஸ் சொன்னாங்க. உங்களுக்கு பிரியாணி ஏதாவது ட்ரீட் பண்ணி கொடுத்தாரா வீட்டில் கொடுத்து? ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சென்னையில் ஆரியா வீட்டு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக. I also heard again because Eid after I was not in Chennai shoot, I was in Hyderabad shooting, so I missed the biryani. So definitely next time, next Eid. Thank you. செகண்ட் டெஃபினட்டாக ஆகுங்க. நாங்கள் இயக்குனராக மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த சைடு தெரியாது. we are all in post production. இந்த சைடில் வந்து டெஃபினட்டாக 22 ரிலீஸ் ஆகும்.
ரைட் சார். உங்களோட படங்கள்ல காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, 1001 இந்த மாதிரி படம்லாம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ஆர்டிஸ்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்டைல் படங்களே நிறைய இருக்கீங்க? வேற என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்க. கஷ்டப்படுத்தி என்ன இருக்கு, கஷ்டப்படுத்தாம என்ன இருக்கு? என்ன படமா இருந்தாலும் எது நீங்க எனி இப்போ வெறுமா இந்த ரூம்லயே ஃபுல் கதை நடக்கிறதா இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. அதனால நானும் கஷ்டம்னு எந்த ஒரு வேலையை நீங்க கஷ்டம்ட்டீங்கன்னா அப்புறம் அது வேலையே கிடையாது. நீங்க அதை பண்ணி அர்த்தமே கிடையாது. அதை பண்றதே வேஸ்ட். அந்த வேலைக்கு நீங்க வந்துடக்கூடாது. அந்த வேலை கஷ்டமா இருக்கக்கூடாது. He tries to extract your best. That's why our films always end of the day the critics they look at you and say another perform pannirkeenga and they tell to extract that and to extract what the script requires. Sometimes you need to certain things tune in panno, you have to do that. And shooting pannumbod we shot in such difficult terrains also, so we've never ever had any kind of exertion. If a panno, if you budikno, if you panno, he's never stressed on that. We feel like that or extra effort panno when he's doing a dialogue delivery and all, then he's putting so much of interest. We feel even nangu panna also it will maybe give that extra mileage. So that is what it is. Silva, படங்களுக்கு வந்து இப்போ பொதுவா கமர்ஷியல் நீட்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? கிளாமர் சம்திங் டிஃபரெண்ட், அது வித்தியாசப்பட்ட கருத்து எது தேவை அவசியம்? டெஃபினட்டா புதுசா இருக்கணும்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் வந்து 2000 வந்த சினிமா, இப்போ 2014 ஆச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் மாறி போச்சு. நம்ம வரும்போது தான் இப்போ டிவி கூட அப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதைக்கும் மீறி வந்து நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு புதுசாக போகணும்னு நினைக்கிறேன். அதாவது ரசனை மாறி இருக்கு, ரசனை மாறி இருக்கு, 100% மாறி இருக்கு. இன்னொரு விஷயம், தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற ஒரு சோகால்டு பாப்பா அப்படின்னா கமர்ஷியல் பேக்டாகும், ஒரு ஆர்டினேட் பிடிக்கும் போயிடலாம். ஃபேண்டசி சப்ஜெக்ட் இருக்கும்போது வந்து ஒன்லி ப்ராப்ளம் வந்து நரேஷன் தான். நம்ம எப்படி ரீடர்ஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு எப்படி அதை வந்து கார்லேட் பண்ணி கொண்டு போகிறோம், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிக்கல் இருக்குங்க. இங்கே வந்து பொதுவாக அந்த ஃபேண்டசி மூவிஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாரும் கிரிட்டிக் பாராட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரு படம் ஒரு மல்டிப்ளெக்ஸில் வர படங்களாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் நீங்கள் தாண்டி போய் பிசி அந்த சென்டர்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது படம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ ஃபேண்டசி சப்ஜெக்ட் எடுத்துக்கும் போது நரேஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிற இதில் என்ன மாதிரி ஒரு நரேஷன் டைப் எடுத்துருக்கீங்க? ஏன்னா நீங்கள் 1001 எடுத்துக்கூட நல்ல படம் ஆரம்பிங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன விதங்கள்லேருந்து எனக்கு சில விஷயம் புரியலன்னு நிறைய பேர் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் பீப்புள் மட்டும் தான் பார்க்குற மாதிரி ஒரு தாட் வந்துருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தா டோட்டல் நீங்களே ஃபேண்டசி சொல்லி பார்த்தாலே தெரியுது. இன்னொரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அதை வந்து திரும்ப வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துருக்கலாம் நீங்கள். பட் நரேஷன் ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டம்